அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி சிஇஜி யூனிவர்சிட்டி டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சிஇஜி கேம்பஸில் இருக்கிற பல்வேறு பிரான்ச்சஸுக்குமே ஒரு சீட் ப்ரெடிக்டர் அப்படிங்கிற வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் கம்யூனிட்டி கேட்டகிரி வைஸ் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். இந்த சீட் ப்ரெடிக்டர் எப்படிங்கிறத ஒன்று இன்ட்ரோடக்டரி வீடியோவில் சொல்லியிருக்கேன், இருந்தாலும் அறிமுகத்துக்காக சொல்லிடுறேன். உங்களுக்கு இந்த ரேங்க்கில் இருக்கவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பொட்டென்ஷியல் ரேங்க் அப்படிங்கிற காலத்தில் கொடுத்துருக்கேன். இந்த ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக கொடுத்து வைக்கலாம், ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறத ப்ராபபிள் ரேங்க்னு செகண்ட் காலத்தில் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ரேஞ்சிலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் இதுதான் இந்த வீடியோவோட நோக்கம். இப்போ நம்ம காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் பார்த்துட்டிங்கனாக்கா மொத்தம் 17 பிரான்ச்சஸ் இருக்குது, 17 பிரான்ச்சஸ். அந்த 17 பிரான்ச்சஸுக்குமான டீட்டெயில்டு ரிப்போர்ட்டிங் இப்போது இந்த வீடியோவில் நான் கொடுக்க போகிறேன். ஸோ சிஇஜிங்கிற அழைக்கப்படுற காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டினோட ஒவ்வொரு பிரான்ச்சாக பார்த்துட்டு போவோம். ஃபஸ்ட்டு ஐடி செல்ஃப் சப்போர்ட், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி செல்ஃப் சப்போர்ட். அதனோட கோடு ஐஎம், அதையும் நீங்கள் நோட் பண்ணிங்க. நான் எல்லாத்துலேயுமே கோடு சேர்த்தே கொடுத்துட்றேன். சரி, அதில் ஃபஸ்ட்டு ஓசி கேட்டகரிக்கு பார்த்தீங்கன்னாக்க 685 அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்பு இருக்கிற சேஃப் ரேங்க்கு. பட் 1269 வரைக்கும் ஓசி இருக்காரங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுக்கலாம். பிசியை பொறுத்தவரையிலும் 1123ங்கிறது கிடைக்கக்கூடிய சேஃப் ரேங்க்கு. பட் 1764 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் கொடுக்கலாம். பிசிஎம் கேட்டகரியை எடுத்துக்கிட்டிங்கனாக்க 1853ங்கிறது கிடைக்கக்கூடிய சேஃப் ரேங்க்கு. பட் 3701 ரேங்க் இருக்க வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக கொடுக்கலாம். அடுத்து எம்பிசி. இந்த வருடம் இது மாறுது, அதாவது போன வருடம் ஒரே ஒரு எம்பிசி தான், இந்த வருடம் அது எம்பிசி 1 இயர், எம்பிசி டிஎன்சி, எம்பிசி அப்படிங்கிற 3ஆக பிரியுது. பட் வேறு வழியில் ரெஃபரன்ஸ் நம்ம இதை தான் எடுத்தாகணும். ஸோ எம்பிசியை பொறுத்தவரையிலும் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி ஐடி செல்ஃப் சப்போர்ட்டுக்கு 2525 சேஃப் ரேங்க்கு. பட் 3655 ரேங்க் இருக்கிறவங்க வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் கொடுக்கலாம். எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கனாக்க 8575 அப்படிங்கிறது ஐடிஎஸ்எஸ்க்கு சேஃப் ரேங்க்கு. பட் 16408 வரைக்கெல்லாம் கூட கிடச்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் இருக்கிறவங்க தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சி அருந்ததியர் பொறுத்தவரையிலும் 20447ங்கிறது சேஃப் ரேங்க்கு. பட் 26720 இருக்கிற வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 7558 அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய சேஃப் ரேங்க்கு. பட் 15438 கூட கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் நீங்கள் தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். அடுத்து நெக்ஸ்ட் பிரான்ச் பார்த்தீங்கன்னா சிஇஜியில் இசிஇ செல்ஃப் சப்போர்ட். இதனோட கோடு இஎம். நோட் பண்ணிங்க, ஒவ்வொன்றுக்கும் கோடு தெளிவாக நோட் பண்ணிக்க. ஸோ இசிஇ செல்ஃப் சப்போர்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் ஓசி கேட்டகரியில் 636 ரேங்க்குங்கிறது சேஃப். பட் 846 ரேங்க் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். வழக்கமாக ஒரு சந்தேகம் வரும், இந்த ரேங்க் உங்களோட ஜென்ரல் ரேங்க் தான், புரிஞ்சுங்க. நான் கம்யூனிட்டி கேட்டகரியில் சொன்னால் கூட நீங்கள் இங்கே பார்க்க வேண்டியது உங்களுடைய ஜென்ரல் ரேங்க் தான் பார்க்கணும், அதை தெளிவாக புரிஞ்சுங்க. பிசியை பொறுத்தவரையிலும் பொட்டன்ஷியல் ரேங்க்குங்கிறது 996, அதாவது சேஃப் ரேங்க்கு. பட் 1328 வரைக்கும் கிடச்சிருக்கு, சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசிஎம்மை பொறுத்தவரையிலும் இசிஇ செல்ஃப் சப்போர்ட் 1615 ரேங்க்குங்கிறது சேஃப்டி. பட் 3447க்கெல்லாம் கூட கிடச்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எம்பிசியை பொறுத்தவரையிலும் 2161ங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட் 3149 வரைக்கும் இருக்கவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 6257 ரேங்க் வரைக்கும் இசி செல்ஃப் சப்போர்ட்டுங்கிறது சேஃப் கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் சாய்ஸ் லிஸ்ட்டில் 9525 வரைக்கும் இருக்கவங்க போடலாம். எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரையிலும் 17903 ரேங்க்குக்கு இந்த இசி செல்ஃப் சப்போர்ட் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு ரேங்க்கு. பட் 27071 ரேங்க் இருக்கிற வரைக்கும் தைரியமாக நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். நிறைவாக எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கனாக்க 14797ங்கிறது கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட்
31,157 ரேங்க்குக்கு கூட கடந்த காலங்களில் கிடச்சிருக்கு. அதனால் அது வரைக்கும் இருக்கிறவங்க தைரியமாக நீங்கள் வந்து சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். இதற்கு அடுத்த நிலையில் இப்போ வந்து பார்க்க போகிற பிரான்ச் வந்து பயோமெடிக்கல் செல்ஃப் சப்போர்ட் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிங்கில் பயோமெடிக்கல் எஸ்எஸ். இதனோட கோடு வந்து பார்த்திங்கன்னா BY. சரி, இதில் வந்து ஓசி கேட்டகரியில் 1273 ரேங்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 1886 வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசி கேட்டகரி பார்த்திங்கன்னா 2720 ரேங்க்குக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 3449 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் போடலாம். பிசி முஸ்லீமை பொறுத்தவரையிலும் 3493க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 3672 வரைக்கும் கிடைச்சிருக்கு. அதனால் சாய்ஸ் லிஸ்ட்டு அது வரைக்கும் இருக்கவங்க போடலாம். எம்பிசியை பொறுத்தவரையிலும் 3867க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 4983 வரைக்கும் தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 7906க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 9422 வரைக்கும் ரேங்க் இருக்கிறவங்க தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சி அருந்ததியர் 14794க்கு கேரண்டியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 29257க்கெலாம் கூட கிடைச்சிருக்கு கடந்த காலங்களில். ஸோ அதனால் அது வரைக்கும் ரேங்க் இருக்கிறவங்க தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எஸ்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் 18804க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்கிற ஒரு பொட்டென்ஷியல் ரேங்க் அது. பட் 35187க்கெலாம் கூட கடந்த காலங்களில் கிடச்சிருக்கிறதால அது வரைக்கும் நீங்கள் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். இதற்கு அடுத்த நிலையில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இந்தியோட நெக்ஸ்ட் பிரான்ச்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் இன்ஜினியரிங். இதில் வந்து கோடு வந்து IE. இதில் என்ன மாதிரியான ரேங்க் நிலவரம்னு பார்த்தீங்கன்னா ஓசியில் 3434 அந்த ரேங்க்குக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 5155 கூட கடந்த காலங்களில் கிடச்சிருக்கு. பிசியை பொறுத்தவரையிலும் 5026ங்கிறது சேஃப் பெட்டு, அது கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 6733க்கெலாம் கூட கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் போடலாம். பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் 5395க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 12073க்கெலாம் கூட ஒரு காலத்தில் கிடச்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எம்பிசியை பொறுத்தவரையிலும் 8790க்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே உண்டு. பட் யார் வரைக்கும் போகலான்னா 10527 வரைக்கும் இருக்கிறவங்க தைரியமாக போடலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 14415க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 23526 வரைக்கும் இருக்கிறவங்க தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரையிலும் 25540க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 50687க்கெலாம் கூட கடந்த காலங்களில் கிடச்சிருக்கு. அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எஸ்டி கம்யூனிட்டி கேட்டகரியை பொறுத்தவரையிலும் இந்த கேட்டகரியில் வந்து ஒவ்வொரு வருடமுமே அலாட்மெண்ட் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. கடந்த காலங்களில் அலாட்மெண்ட் இல்லை. இதற்கு அடுத்த நிலையில் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் நீங்கள் ரொம்ப அவலாக எதிர்பார்த்துட்டு இருக்கிற ப்ரெஸ்டீஜியஸ் அந்த பிரான்ச் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் CSC. இதனோட கோடு வந்து CS. இதில் வந்து ஓசி கேட்டகரியில் 35 தான் சேஃப் பெட். 35க்கு கேரண்டியாக கிடைக்கும். பட் 92 வரைக்கும் பாஸ்ட்டில் கிடச்சிருக்கு. அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசியை பொறுத்தவரையிலும் 105 அஷ்யூர்டு. பட் 206 வரைக்கும் கூட கிடச்சிருக்கு. சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசி முஸ்லீமை பொறுத்தவரையிலும் 126 அப்படிங்கிறது வந்து சேஃப் பெட்டு. பட் 294க்கெலாம் கூட கிடச்சிருக்கு. அது வரைக்கும் இருக்கவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக போடலாம். எம்பிசியை பொறுத்தவரையிலும் 364 கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 632 வரைக்கும் இருக்கிறவங்களாம் கூட தைரியமாக போடுங்க. ஏன்னா இந்த தடவை அது 3ஆக வேறு பிரியுது. எஸ்சியை பொறுத்தவரையிலும் 1030 கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பட் 3100க்கெலாம் கூட பாஸ்ட்டில் கிடச்சிருக்கு. அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரையிலும் 646க்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் 3356 கூட ஒரு வருஷம் கிடச்சிருக்கு. அதனால் சாய்ஸ் லிஸ்ட்டில் அது வரைக்கும் இருக்கிறவங்க தைரியமாக போடுங்க. எஸ்டியை பொறுத்தவரையிலும் 301 சேஃப் பெட்டு. பட் சில இடங்களில் 14448 வரைக்கெல்லாம் கூட போயிருக்கு. அதனால் கொஞ்சம் வைட் ரேஞ்ச் இருக்கிறதால அது வரைக்கும் இருக்கிறவங்க தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. இதற்கு அடுத்தபடியாக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டியில் ஒரு வித்தியாசமான பிரான்ச் மெட்டீரியல் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் செல்ஃப் சப்போர்ட். இதனோட கோட் MA. இந்த மெட்டீரியல் சயின்ஸ் இன்ஜினியரிங்கிறது ஒரு காலத்தில் IITயில் மட்டுமே இருந்த ஒரு பிரான்ச்சு. இது ஒரு வித்தியாசமான பிரான்ச்சு. நிறைய பேருக்கு இதை தெரியாததால் எடுக்கிறது இல்லை. நல்ல வேர்ல்டு வைடு ஸ்கோப் உள்ள ஒரு பிரமாதமான ஒரு பிரான்ச். ஓகே, இதனோட ஓசி கேட்டகரி 4648 ரேங்க்கு ஷூர் பெட்டு. 6508 வரைக்கும் இருக்கவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம்.
பிசியை பொறுத்தவரையிலும் 6217 கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட் 9722 வரைக்கும் தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசி முஸ்லீம் பொறுத்தவரையிலும் 7378ங்கிறது கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட் 13508க்கெலாம் பாஸில் கிடச்சிருக்கு. அது வரைக்கும் இருக்கவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எம்பிசியை பொறுத்தவரையிலும் 9889 சேஃப் பெட்டு. பட் 13971 இருக்கிற வரைக்கும் தைரியமாக நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 16586ங்கிறது கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட் 29484க்கெலாம் கூட ஒரு காலத்தில் கிடச்சிருக்கு. சாய்ஸ் லிஸ்ட்டில் அது வரைக்கும் இருக்கிறவங்க போடுங்க. எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரையிலும் 37865ங்கிறது கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட் 44133 ரேங்க்கு கூட சில இடங்களில் கிடச்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எஸ்டி கம்யூனிட்டியை பொறுத்தவரையிலும் இந்த மெட்டீரியல் சயின்ஸ் பிரான்ச்சில் கடந்த காலங்களில் அலாட்மெண்ட் இல்லை. சரி, இப்போ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிட்டிங்கில் அடுத்த பிரான்ச் பார்த்தீங்கன்னாக்கா எவர் கிரீன் பாப்புலர் சிவில். அதனோட கோடு வந்து சிஇ. இதில் வந்து ஓசி கேட்டகரியில் 1781க்கு கிடைக்க வாய்ப்புள்ள ஒரு ரேங்க்கு. பட் 2668 கூட கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசியை பொறுத்தவரையிலும் 2593 கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட் 3291க்கெலாம் கூட கிடைச்சிருக்கு. பிசி முஸ்லீமை பொறுத்தவரையிலும் 2271 அப்படிங்கிறது கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட் 4625க்கெலாம் கூட கிடைச்சிருக்கு. எம்பிசியை பொறுத்தவரையிலும் 3405ங்கிறது சேஃப் பெட்டு. பட் 5369 இருக்க வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 6356ங்கிறது கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட் 7952 வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரையிலும் 7796ங்கிறது சேஃப் பெட்டு. அது வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் ஒரு சில வருடங்களில் 28880க்கெலாம் கூட கிடைச்சிருக்கு. துணிஞ்சு அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எஸ்டியை பொறுத்தவரையிலும் 9988 ரேங்க்குங்கிறது கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட் ஒரு வருடம் 27452க்கெலாம் கூட கிடைச்சிருக்கு. அதனால் அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக போடலாம். இப்போது அடுத்து காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டியில் பார்த்தீங்கன்னா சற்று வித்தியாசமாக அதே சிவிலில் தமிழ் மீடியம். ஏன்னாக்கா இப்போ வந்து தமிழ் மீடியத்தில் படித்தாக்க தமிழ்நாடு அரசில் வேலைவாய்ப்புக்கு முன்னுரிமை இருக்குது. அதனால் இப்போ தைரியமாக தமிழ் மீடியம் எடுத்து சிவில் படிக்கலாம். இதனோட கோடு வந்து எக்ஸ்சி. சரி, இதில் வந்து ஓசியில் 11206 வரைக்குமே கிடச்சிருக்கு. சொல்லப்போனால் சில வருடம் 16349 வரைக்கும் இருக்கிற வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசியை பொறுத்தவரையிலும் 16187ங்கிறது சேஃபான ஒரு ரேங்க் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உள்ளது. பட் 27920 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசிஎம்மை பொறுத்தவரையிலும் 13413ங்கிறது வந்து கேரண்டியாக கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட் 30746 வரைக்கும் இருக்கிறவங்க தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எம்பிசியை பொறுத்தவரையிலும் 16546ங்கிறது கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட் 30655 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக போடலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 29895 கிடைக்க வாய்ப்புள்ள ஒரு ரேங்க்கு. பட் 46599க்கெலாம் கூட ஒரு வருடம் கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் ரேங்க் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் தைரியமாக போடுங்க. எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரையிலும் 22280ங்கிறது சேஃபாக கிடைக்கக்கூடிய ஒரு ரேங்க்கு. பட் 39789 கூட கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் இருக்கவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்டியை பொறுத்தவரையிலும் லோயர் அப்பர் ரெண்டுமே ஒன்று தான். ஸோ 45554 ரேங்க் வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக இன்னொரு ப்ரெஸ்டீஜியஸ் பிரான்ச் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட செல்ஃப் சப்போர்ட் சிஎஸ்சிஎஸ்எஸ். இதனோட கோடு வந்து சிஎம். இதில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ரெகுலர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங்கோட சற்று அதிகமான ரேங்க் இருக்க கூட கிடைக்கிறது உண்டு. ஸோ ஓசியில் 239 கேரண்டியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 409 வரைக்கும் இருக்கவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசியை பொறுத்தவரையிலும் 409 கேரண்டியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 754 வரைக்கும் தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசிஎம்ஐ எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 635 வரைக்கும் கேரண்டியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 1151 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எம்பிசியை பொறுத்தவரையிலும் 1182க்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் 1883 இருக்கவங்க கூட சாய்ஸ் லிஸ்ட்டில் துணிஞ்சு போடுங்க. எஸ்சியை பொறுத்தவரையிலும் 4217க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 12899 வரைக்கும் தைரியமாக சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம்.
எஸ்சிஏ பொறுத்தவரையிலும் 6,946க்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் 18,914 கூட ஒரு இடம் கிடைச்சிருக்கு. அதனால் அது வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. நிறைவாக எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கனாக்க 5,858 ரேங்க்கு கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஒரு வருடம் 20,191க்கு கூட கிடைச்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் தைரியமாக போடலாம். இதற்கு அடுத்ததாக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் மெக்கானிக்கலில் தமிழ் மீடியம் எப்படி சிவில்லையோ அதே மாதிரி மெக்கானிக்கல்லையும் தமிழ் மீடியம் இருக்குது. இதனுடைய கோடு வந்து XM. இதில் யாருக்கெல்லாம் கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு பார்த்தா ஓசியை பொறுத்தவரையிலும் 10,781 ரேங்க்குக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 14,091 வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசியை பொறுத்தவரையிலும் 15,562 கிடைக்க வாய்ப்பு இருக்கிற ரேங்க். பட் 22,809 வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசிஎம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 20,225 கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட் 29,795 இருக்கிறவங்க தைரியமாக போடலாம். எம்பிசி எடுத்துக்கிட்டோம்னாக்கா 15,003 கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட் 29,160 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கனாக்கா 21,472 அப்படிங்கிறது வந்து கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட் 49,871 வரைக்கும் கூட கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சிஏ எடுத்துக்கிட்டிங்கன்னா 70,333 தான் வந்து அப்பர் லோயர் ரெண்டுமே. அது வரைக்கும் இருக்கிறவங்க தைரியமாக போடலாம். எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதே மாதிரியே ரெண்டும் லோயர் அப்பர் ஒரே ரேஞ்ச் தான். 42,426 ரேங்க் இருக்கிறவங்க தைரியமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்ததாக எடுத்துக்கிட்டிங்கனாக்க சற்று வித்தியாசமான பிரான்ச் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டிங்கில் மைனிங். இதில் வந்து கோடு வந்து MI. இதில் ஒரு அறிவிப்பு சொல்லிடணும். மைனிங் பிரான்ச்சில் கேர்ள்ஸ் வந்து எடுக்க மாட்டாங்க. சில உடல் ரீதியாத காரணங்களுக்கு அவங்க சுரங்கத்துக்குள்ளே போகிற சிரமங்கிறதால மைனிங்கில் மட்டும் கேர்ள்ஸ் எடுக்க மாட்டாங்க. அவங்க முயற்சி பண்ண வேண்டாம். ஸோ அதில் வந்து நிலவரம் பார்த்தீங்கன்னாக்க ஓசியில் வந்து 4,162 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் 6,172 வரைக்கும் தைரியமாக ட்ரை பண்ணுங்கள். பிசியை பொறுத்தவரையிலும் 6,331 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் 8,905 வரைக்குமே நீங்கள் வந்து இது போடலாம், சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசிஎம்மை பொறுத்தவரையிலும் 5,392 கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. 12,475 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எம்பிசியை பொறுத்தவரையிலும் 7,641ங்கிறது கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் 12,034 வரைக்கும் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 8,937 அப்படிங்கிறது வந்து கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் சில வருடங்களில் 20,138 வரைக்கும்லாம் போயிருக்கு. அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சிஏ பொறுத்தவரையிலும் 21,097ங்கிறது கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் 33,721க்கெலாம் கூட கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடுங்க. எஸ்டியை பொறுத்தவரைக்கும் கடந்த காலங்களில் இந்த பிரான்ச்சில் அலாட் பண்ணப்படலை. நான் திரும்ப மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன். அதாவது இதில் சொல்கிற எல்லா ரேங்க்குமே உங்களோட ஜென்ரல் ரேங்க்கை தான் நீங்கள் இங்கே பார்க்கணும். நீங்கள் கம்யூனிட்டி கேட்டகரியில் பார்த்தா கூட உங்களோட ஜென்ரல் ரேங்க்கை தான் நீங்கள் பார்க்கணும். அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங் பிரான்ச் சிஇஜி வந்து ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ். இதனோட கோடு வந்து GI. ஓசியை பார்த்திங்கன்னா 3,110க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 5,051 வரைக்கும் இருக்கிறவங்களே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசியை பொறுத்தவரையிலும் 4,640 கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 6,533 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசிஎம்மை பொறுத்தவரையிலும் 6,326 ரேங்க்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 7,703 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எம்பிசியை பொறுத்தவரையிலும் 6,162 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 9,892 வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 12,551 வந்து கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புள்ள ரேங்க்கு. பட் 22,914 வரைக்குமே நீங்கள் தைரியமாக ட்ரை பண்ணலாம். எஸ்சிஏ பொறுத்தவரையிலும் 8,711ங்கிறது கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் 62,312 ஒரு வருஷம் கிடச்சிருக்கு. அதனால் அது வரைக்குமே துணிஞ்சு ட்ரை பண்ணுங்கள். எஸ்டியை பொறுத்தவரையிலும் 9,532 ரேங்க் கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பட் ஒரு வருடம் 19,106 கூட கிடைச்சிருக்கு. அதனால் சாய்ஸ் லிஸ்ட்டில் அது வரைக்கும் நீங்கள் தைரியமாக போடலாம். சரி, இதற்கு அடுத்ததாக ஒன் ஆஃப் த ப்ரெஸ்டீஜியஸ் பிரான்ச்சஸ் மெக்கானிக்கல். காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் இண்டியோட மெக்கானிக்கல் பிரான்ச்சு கோடு வந்து ME. ஓசியை பொறுத்தவரையிலும் 725க்கு கண்டிப்பாக கிடைக்கும். 1,211 வரைக்கும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிசியை பொறுத்தவரையிலும் 1,381 கண்டிப்பாக கிடைக்கும். பட் 2,100 வரைக்குமே கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசிஎம் 2,667 கண்டிப்பாக கிடைக்கும். 3,010 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எம்பிசியை பொறுத்தவரையிலும்
2255 கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு 3865 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 6213 கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு 6812 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எஸ்சிஏ பொறுத்தவரையிலும் 10163 கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஒரு வருடம் டபுள் ஆகி 22994 வரைக்கும் கிடைக்கும். அதனால் அது வரைக்குமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட் ட்ரை பண்ணலாம். எஸ்டியை பொறுத்தவரையிலும் 10416 வந்து கண்டிப்பாக கிடைக்கும். பட் 14774 வரைக்கும் இருக்கிறவங்க தைரியமாக நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டுக்கு ட்ரை பண்ணலாம். இதற்கடுத்து கிண்டியில் இருக்க ரேரான ஒரு வித்தியாசமான பிரான்ச் பிரிண்டிங் டெக்னாலஜி. காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டி பிரிண்டிங் டெக்னாலஜி, கோடு வந்து பிடி. இது வந்து ஓசி வந்து 7684 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் 9469 வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். பிசியை பொறுத்தவரைக்கும் 9868 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் 11148 வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசிஎம்மை பொறுத்தவரையிலும் 10396 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. ஒரு வருடம் 16675 வரைக்கும் கூட கிடைச்சிருக்கு. அது வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் ட்ரை பண்ணலாம். எம்பிசியை பொறுத்தவரையிலும் 13830 கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் 15583 வரைக்குமே நீங்கள் தைரியமாக போடலாம். எஸ்சியை பொறுத்தவரையிலும் 17585 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் 31050 ஒரு வருஷம் கிடைச்சிருக்கு. ஸோ அது வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட் ட்ரை பண்ணலாம். எஸ்சி அருந்ததியரில் 17069 கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் ஒரு வருடம் 49368 கூட கிடைச்சிருக்கிறதால அந்த ரேங்க் வரைக்குமே சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்டியை பொறுத்தவரையிலும் ரெண்டும் ஒரே கேட்டகரி, அப்பர் லோவர் ரெண்டுமே. அதாவது 60046 அந்த ரேங்க்கில் இந்த பிரான்ச் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அடுத்ததாக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் EEE எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங். இதனோட கோடு வந்து EE. இதில் வந்து ஓசி வந்து 476 கண்டிப்பாக கிடைக்கும். 676 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசியை பொறுத்தவரைக்கும் 1110 கிடைக்க வாய்ப்புள்ள ரேங்க்கு. 1223 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பிசிஎம்மில் 860 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் 2018 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எம்பிசியை பொறுத்தவரைக்கும் 1319 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் 1722 வரைக்கும் ட்ரை பண்ணலாம். எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 3794 கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் 5405 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சி அருந்ததியரை பொறுத்தவரைக்கும் 2019 கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் 10801 வரைக்குமே நீங்கள் ட்ரை பண்ணலாம். நிறைய எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 6607 அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ரேங்க்கு. பட் ஒரு வருடம் 30111 கூட கிடைச்சிருக்கு. ஸோ அது வரைக்கும் இருக்கிறவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணலாம். அடுத்தது காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் நீங்கள் ஆவலாக எதிர்பார்க்குற இன்னொரு ப்ரெஸ்டீஜியஸ் பிரான்ச் இசிஇ. இதனோட கோடு வந்து இசி. இதில் ஓசியில் வந்து 103 கண்டிப்பாக கிடைக்கும். 188 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. பிசி 302 கிடைக்கும். 434 வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. பிசிஎம் வந்து 433 கண்டிப்பாக கிடைக்கும். 1115 வரைக்குமே ட்ரை பண்ணலாம். எம்பிசி 432 கிடைக்கும். பட் 1039 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சியை பொறுத்தவரைக்கும் 1614 கிடைக்கும். பட் 2892 வரைக்குமே தைரியமாக போடலாம். எஸ்சி அருந்ததியர் 5412 கிடைக்கும். பட் 8812 வரைக்குமே நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். நிறைய எஸ்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா 3924 கண்டிப்பாக கிடைக்கும். பட் 14073 வரைக்குமே முயற்சி பண்ணி பார்க்கலாம் நீங்கள் வந்து. சரி, இதற்கு அடுத்ததாக காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங். இதனோட கோடு வந்து எம்என். அண்டு ஓசியை பொறுத்தவரையிலும் 4886 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 5852 வரைக்கும் இருக்கவங்க சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசியை பொறுத்தவரையிலும் 6329 வரைக்கும் கேரண்டியாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 8369 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். பிசிஎம் 8548 கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பட் 9642 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எம்பிசி எடுத்துக்கிட்டோம்னா 8308 கிடைப்ப வாய்ப்பு இருக்குது. 10657 வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா 16326 கண்டிப்பாக கிடைக்கும். 20386 ரேங்க் வரைக்கும் சாய்ஸ் லிஸ்ட்டில் போடலாம். எஸ்சி அருந்ததியர் எடுத்துக்கிட்டிங்கன்னா 36118 வரைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும். பட் சாய்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் 45446 வரைக்கும் இருக்கிறவங்க தைரியமாக போடலாம். எஸ்டியை பொறுத்தவரையிலும் இந்த கேட்டகரியில் கடந்த காலங்களில் சீட் அலாட்மெண்ட் வந்து கிடையாது.
ஸோ காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கிண்டியில் இருக்க 17 பிரான்ச்சஸை டீட்டெயில்டாக பார்த்துட்டோம். அதாவது கம்யூனிட்டி கேட்டகரி வைஸு இந்த ரேங்க்கு கடந்த காலத்தை ஒப்பிடும்போது டெஃபினட்டாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிற ரேங்க்கு அப்படிங்கிறத பொட்டென்ஷியல் ரேங்க்னு கொடுத்தேன். சில வருடம் இந்த ரேங்க் வரைக்குமே கிடச்சிருக்கு. ஏன் நம்ம ட்ரை பண்ணக்கூடாது? சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ஏதாவது ஒரு க்ரைட்டீரியா வேணும் இல்லையா? அப்போ இது வரைக்கும் இருக்கவங்க ட்ரை பண்ணுங்களேன் அப்படிங்கிறதுக்காக ப்ராபபிள் ரேங்க்கு கொடுத்துட்டேன். ஸோ இது ஒரு கிளியர் பிக்சர். இந்த ரேஞ்சிலே இல்லாதவங்க அமைதியாக வேறு சாய்ஸஸ்க்கு போயிடணும். இந்த ரேஞ்சில் இருக்கிறவங்க துணிஞ்சு சாய்ஸ் லிஸ்ட்டில் இதை டாப்பில் போடுறதுல எந்த தப்புமே கிடையாது. ஸோ கண்டிப்பாக இது உங்களுக்கு ஒரு டிசைட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பயனுள்ளது நினச்சிங்கன்னா நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க. இதுவரை மென்டார் ரமேஷ் பிரபா சப்ஸ்கிரைப் பண்ணலைனாக்கா உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.